இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார் போஸ்ட். என்னப்பா? அருள்ன்ற பேருக்கு கோர்ட்ல இருந்து போஸ்ட் வந்திருக்கு மேடம். அவர் இருக்காருங்களா? சரி கொடுங்க. அவரு கையெழுத்து பண்ணணும். அவரை கொஞ்சம் வர சொல்லுங்க. இல்ல, அவர் வெளியில போயிருக்காரு. நான் வேணா கையெழுத்து போடுறேன், கொடுங்க. அவருக்கு நீங்க என்ன வேணும்? அவரோட அத்தை பொண்ணு நான் தான் அவரை கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்ப சரி, நீங்களே கையெழுத்து போடுங்க. குணசேகரா, அருள் வானதி பிரச்சனை முடிஞ்சிருச்சா? அவங்க ரெண்டு பேரும் நடந்துக்கிறத பார்த்தா முடிஞ்ச மாதிரி தான் தெரியுது. எப்படியோ சீக்கிரம் நம்ம வீட்டுல குழந்தை சத்தம் கேட்கணும். அதெல்லாம் நல்லபடியா நடக்கணும். அப்புறம் சண்முகம் ஃபோன் பண்ணி உங்களை நேரில் பார்க்கணும்னு சொன்னான். அப்படியே விட்டு போயிட்டு வந்துடலாமா? சரி வா போலாம். இந்தாங்க, இங்க சீ போடுங்க. யாருக்கு வந்த போஸ்ட் இவ கையெழுத்து போட்டு வாங்குறா? தெரியலையேண்ணே. வா பாப்போம். யாருக்கு வந்த போஸ்ட் அது? யாருக்கு வந்திருக்குன்னு அண்ணன் கேட்கறாருல, பதில் சொல்லாம நிக்கிற. அருள் என்ற பேருக்கு வந்திருக்கு சார். அத குடுமா. அருளுக்கு தானே, குடு. வானதி, மாமா. இங்க வாமா. என்ன மாமா? அருள் இருக்கானா? ஆமா மாமா, மேல ரூம்ல தான் இருக்காரு. அவனுக்கு தான் போஸ்ட் வந்திருக்கு. இதை அவன்கிட்ட கொடுத்துரு. சரிங்க மாமா. நாம புறப்படலாண்ணே. போலாம். நானும் நந்தினியும் காதலிச்ச விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. இந்த பழைய நினைவுகள் எல்லாம் என்னோடவே அழிஞ்சு போட்டோம். இதெல்லாம் யார் கண்ணிலையும் படாம வைக்கணும். ரூம்குள்ள வரும்போது கதவு தட்டிட்டு வர தெரியாதா உனக்கு? கதவை தட்டிட்டு வரணுமா? ஆமா, ஒருத்தர் ரூம்குள்ள இருக்கும்போது கதவை தட்டிட்டு அவர் பர்மிஷன் கொடுத்தாதான் உள்ள வரணும். அதான் மேனஸ். சாரி மாமா, இனிமே கதவை தட்டிட்டு வரேன். இப்ப கொஞ்சம் வெளியே நில்லு. உன்னதான் சொல்றேன், வெளியே போ. ஜஸ்ட் மிஸ். நல்ல வேலை, எல்லாத்தையும் மறைச்சு வச்சுட்டேன். இல்லைன்னா வானதி இதெல்லாம் பாத்திரப்பா. உடனே இதெல்லாம் எங்கேயாவது மறைச்சு வைக்கணுமே. வானதி, உள்ள வா. என்ன சொல்லு? உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு மாமா. நம்ம டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருந்தோம்ல, அதுக்கு கோர்ட்ல இருந்து அக்னாலஜ்மெண்ட் வந்திருக்கு. டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்காரா? அப்ப நம்ம ரூட் கிளியர். அப்படின்னா எனக்கு புரியல மாமா. நம்மளோட கேஸ கோர்ட்ல எடுத்துக்கிட்டாங்க. இன்னும் ஒரு மாசத்துல நமக்கு ஹியரிங் வந்துரும். நம்ம கோர்ட்டுக்கு போனோம்னா ஜட்ஜ் கேஸை விசாரிச்சுட்டு கவுன்சிலிங் போகணுமா இல்ல நாம எப்ப பிரியணும்னு தீர்ப்பு சொல்லிடுவாங்க. மியூச்சுவலா பிரியணும்னு நினைக்கிறதால பெருசா ஒண்ணு காம்ப்ளிகேஷன் இருக்காது. உடனே நமக்கு டிவோர்ஸ் கிடைச்சிரும்.
மாமா, நான் ஒண்ணே ஒண்ணு உங்ககிட்ட கேட்கணும். கேட்கலாமா மாமா? ம் என்ன கேட்கணும் கேளு. நான் இவ்வளவு நாள் உங்க கூட இருந்தாலும் ஒரு நாள் கூட உங்களுக்கு என்ன பிடிச்சதே இல்லையா? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல மாமா, சொல்லுங்க. ஒரு தடவை கூட உங்களுக்கு என்ன பிடிச்சதே இல்லையா? இல்ல. என்னம்மா சொல்ற? அருள் வானதிக்கு டைவர்ஸ் கொடுக்க போறானா? ஆமா ஆண்டி, ரெண்டு பேரும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்காங்களாம். இன்னும் ஒரு மாசத்துல அவங்களுக்கு கோர்ட்ல ஹியரிங் வந்துரும். கண்டிப்பா அவங்களுக்கு டிவோர்ஸ் கிடைச்சிரும். ஐயோ, இத கேட்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எங்க என் புள்ள அவ பக்கம் சாஞ்சிருவானோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. உன் அருளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க இதுதான் சரியான நேரம். நீ நான் சொல்ற மாதிரி செய். என்ன மச்சான், உள்ள வரலாமா? என்னடி இது? அக்கா, என்னன்னு தெரியலையேக்கா. ஏய், நீ எதுக்கு இங்க வந்திருக்க? சாரா, ஏய் குணசேகரா, என்ன மச்சான், உள்ள வரலாமான்னு கேட்டா பதிலே சொல்லாம மலைச்சு போய் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. சரி, இதுவும் நம்ம வீடு மாதிரி தானே. இல்ல,